திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள ராணுவ வீரர்கள் விரைந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், அந்த மீட்பு குழுவில் எத்தனை ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? மேலும் மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அதாவது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவத்தினர், குறிப்பாக ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து ராணுவத்தினர் முதல் முறையாக அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலை பாதுகாப்புத்துறை சார்பாக இந்த விஷயங்கள் எங்கெங்க போயிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த கருங்குளம், ஸ்ரீவைகுண்டம், அதே போல ஆதிச்சநல்லூர், இந்த 3 பகுதிகளுக்குமே கடந்த 3 நாட்களாக யாருமே போக முடியாத அளவுக்கு இருந்தது. நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த ரயில் கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் அருகே தான் நின்று இருந்தது. ஏன்னா அந்த ரீச் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஸ்ரீவைகுண்டம் நகரம் அந்த கரையோரம், தாமிரபரணி கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையோர பகுதி. அந்த அடிப்படையில அந்த கூகுள் மேப்ல கூட நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. இந்த நிலையில ஃபர்ஸ்ட் டைமா ஆர்மி எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க ரீச் ஆயிருக்காங்க. குறிப்பா படகுல போறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அவர்கள் படகுல தள்ளிட்டு போறதையும் பார்க்க முடியுது. அங்க எந்த அளவுக்கு தண்ணி அங்க இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அவர்கள் பாதுகாப்பாக செல்லக்கூடியதையும் பார்க்கலாம். அதாவது அந்த படகு போக முடியாத அளவுக்கு கீழே இறங்கி 2 ராணுவத்தினர் அந்த படகு தள்ளுறதையும் பார்க்க முடியும். அதாவது ராணுவத்துடைய தேவை எந்த அளவுக்கு முக்கியம். அந்த மாதிரியான ஒரு அவசர காலகட்டத்துல, பேரிடர் காலத்துல அவங்களுடைய உயிரையும் பணையம் வைத்து நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர், ஒரு 10 ஹெலிகாப்டர்ல ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்க விமானப்படையை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஆர்மி, அதாவது ராணுவத்தை சேர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில பார்க்கலாம். அந்த ஒரு வயல், அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது ஒரு வயல்வெளி. அதுல ஒரு சின்ன இந்திய ராணுவத்துக்கு சம்பந்தமான போட்ல எப்படி அவர்களை அழைச்சிட்டு போறாங்க. இவங்க போய் ரீச் ஆகிறதுக்கே இவ்வளவு கஷ்டம்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையில இந்த ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட அந்த கருங்குளம் உள்ளிட்ட பகுதி, ஆதிச்சநல்லூர்லாம் ரொம்ப ஒஸ்ட் எஃபெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் எவ்வளவு பேர் மீட்கிறாங்கன்ற காட்சிகளையும் இந்திய பாதுகாப்புத்துறை தங்களுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. பிரதமர்கிட்ட நேற்றைக்கு முதலமைச்சர் கொடுத்த கடிதத்திலையும் ராணுவத்துடைய உதவி, இதே போல கூடுதலான ஹெலிகாப்டர்கள் தேவை என்பன போன்ற விஷயங்களை முதலமைச்சர் வலியுறுத்திய நிலையில ராணுவத்துடைய மீட்பு காட்சிகள் தான் நீங்க பார்த்துட்டு வரீங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள ராணுவ வீரர்கள் விரைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணி இன்றியமையாதது, சவாலாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.